இதயத்தில் இருக்கின்ற தமிழே, கனி சுவை நல்கும் அமிழ்தே, காலத்தை வென்ற தமிழே வணக்கம். அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா கல்வியாளர் கோவிந்தராஜு அவர்கள் முதலாம் ஆண்டு விழாவை இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இது முதலாம் ஆண்டு விழாவா அல்லது கோவிந்தராஜு ஆண்டு விழாவா அல்லது ஆண்டவன் விழாவா என்று தெரியவில்லை. அந்த வகையில் இலக்கியவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் அனைவரும் இங்கே கூடி மகிழ்ந்து இந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போது ஒரு அமைப்பு எப்படி உருவாக வேண்டும், எப்படி உருவகப்படுத்த வேண்டும், எப்படி அதை ஊருக்கு சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் மெத்த தெளிவாக நம்முடைய கல்வியாளர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் அறிந்திருக்கின்றார். தமிழ்ச்சங்கத்திற்கு அந்த கால சங்கமாக இருந்தாலும் சரி, இந்த கால சங்கமாக இருந்தாலும் சரி, எந்த கால சங்கமாக இருந்தாலும் தமிழ்ச்சங்க தலைவர் என்று சொன்னால் ஒரு முதியோர் தான் இருப்பார்கள். அது வரலாறு. ஆனால் இளையோராக இருக்கின்ற கோவிந்தராஜ் அவர்கள் இந்த அமைப்புக்கு தலைவராக இருப்பது பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக மகிழ்வாக நாம் கொள்ள வேண்டும். அந்த வகையில் கோவிந்தராஜ் அவர்கள் வயதில் இளையவராக இருக்கலாம், ஆனால் அறிவில் முதியவர்தான். அந்த வகையில் இந்த அமைப்பில் யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் தர வேண்டும், என்ன சிறப்புகள் தர வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து இந்த அமைப்பை மிக சிறந்த முறையிலே ஓராண்டுகள் நடத்தி இன்று முதலாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் தொடங்க வேண்டிய பட்டிமன்றம் மாலையில் நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் வந்தவுடன் இந்த பட்டிமன்றம் தொடங்கியிருந்தால் அது வேகமாக இருந்திருக்கும். ஆனால் மதியம் இப்போது நடப்பதால் வேகமாக இல்லாவிட்டாலும் ஒரு ராகமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களை எல்லாம் நடத்துவது என்பது இயல்பு. என்னை பொறுத்தவரையில் மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், பேங்காக் என்ற அயல் நாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் இந்திய மாநிலத்தின் அத்தனை மாநில பகுதிகளிலும் தமிழ்ச்சங்கங்களிலும் பட்டிமன்றங்களை நடத்தியிருக்கிறேன். பட்டி தொட்டியெல்லாம் ஆன்மீக நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தியிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒரு அரங்க நிகழ்ச்சியாக எனக்கு தெரியவில்லை. நான் தொலைக்காட்சியில் பட்டிமன்றம் நடத்துகின்ற பொழுது அங்கே ஒரு கேமராமேன் இருப்பார், எடிட்டர் 2 பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு கூட நாங்கள் ஒரு 8 பேர் உட்காந்து பட்டிமன்றம் பண்ணுவோம். அதை போல தான் இந்த அரங்கம் இப்போது அமைந்திருக்கிறது. ஆகிய ஏதோ தொலைக்காட்சி கூடத்துக்குள் நடக்கின்ற ஒரு கவியரங்கமாவில் பட்டிமன்றம் போல இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி தொலைநோக்குடன் எல்லோரும் நேரில் பார்க்கின்ற அளவுக்கு இங்கே ஒளி பதிவாய் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள், நாளையும் பார்ப்பார்கள், நாளை அடுத்த நாளும் பார்ப்பார்கள். அந்த அளவில் நல்ல ஒரு முயற்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற கல்வியாளர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்களை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டிமன்றத்துக்குள்ளே நான் ஒன்றும் போகல. ஏன்னா இந்த அமைப்புக்கும் இந்த பட்டிமன்றத்துக்கும் தொடர்பு உள்ளவரை முதலில் பாராட்டியாக வேண்டும். அந்த வகையில் நம்முடைய கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்களை பொறுத்தவரையில்
மிக சிறந்த முறையில், மிக சிறப்பாக, மிக சிரமப்பட்டு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அதில் பொறுப்பு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அதனால்தான் இன்று எல்லோரும் அவரை பாராட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பு அகில இந்திய முழுவதும் போக வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் தொடங்கப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஓராண்டு முடிந்திருந்தாலும் கூட அடுத்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக சென்னையிலே நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் மும்பை தமிழ்ச்சங்கம் எங்களை அழைத்திருக்கிறது. தமிழ்ச்சங்கத்துடைய மும்பை தமிழ்ச்சங்கத்துடைய தலைவரும் செயலாளரும் இடத்திலே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தேதியை ஒதுக்கியவுடன் நம்முடைய சங்கத்தின் சார்பாக அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இதே போல் பட்டிமன்றத்தை நாம் குழுவாக போய் அங்கே நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இப்படி எல்லா சிறப்புடன் இந்த அமைப்பு வளர வேண்டும், வளம் பெற வேண்டும், வாழ வேண்டும், வசந்த வீச வேண்டும் என்று மனதார வாழ்த்தை போற்றி பட்டிமன்றத்துக்குள் நுழையலாம் என்று இருக்கின்றேன். கரெக்டாக சரியாக நான் முதல்ல ஆங்கிலத்தை சொல்லிட்டேன் கரெக்டானு, அப்புறம் சரியாக தமிழும் சொல்லிட்டேன். ஏன்னாக்கா இப்போலாம் ஆட்டோக்காரங்கிட்ட போயிட்டு உக்காந்துக்கிட்டு ரைட்டில் போ, வலதுபுறம் போங்க, இடதுபுறம் போனாங்க அவன் தெரிய மாட்டேன், அவனுக்கு முடிக்கிறான். ரைட்டில் போ சட்டுன்னு திரும்புகிறான், லெஃப்டில் போ சட்டுன்னு திரும்புகிறான். ஆனால் ஆங்கிலம் தவழ்ந்து விட்ட இந்த பூமியில், பல ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் ஆண்ட இந்த பூமியில் மகாத்மா காந்தி போன்றவர்களெல்லாம் போராடி வாதாடி இந்த சுதந்திரத்தை, விடுதலை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நம் சுதந்திரத்தையும் விடுதலையும் பேணி காக்க வேண்டியது நமது கடமை. எந்த நாடாக இருந்தாலும், எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அவர்கள் நாட்டு மொழியை போற்ற வேண்டும், அவர்கள் தாய்மொழியை போற்ற வேண்டும். அந்த வகையில் நாம் தமிழர்கள் என்ற காரணத்தினால் தமிழை போற்றி கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மம்மி டாடி என்று அழைக்கின்ற பழக்கம் தமிழகத்தில் அனைத்து வீடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனுடைய தலைவரை அவருடைய குழந்தைகள் டாடி மம்மி என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற போது சாதனையாக தெரியவில்லை, வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆகவே முதலில் உங்கள் ஈன்றவளை, பெற்றவளை, ஈனெடுத்த உங்கள் தாயை தாய்மொழியில் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தந்தையை தாய்மொழியில் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் உங்கள் குடும்பத்தில், உங்கள் இல்லத்தில் உங்கள் தாய் தந்தையை தாய்மொழியில் அழைக்க பழகி கொண்டால் அடுத்தடுத்து அன்னை தமிழ் உங்களிடத்திலே வந்து குவிந்துவிடும் என்பதை நான் பல மேடைகளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக பட்டிமன்றம் என்று சொன்னால் அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பை பொறுத்து கூட்டம் கூடுகிறது. நடிகர்களில் திரைப்படத்துறையில் சிறந்து விளங்குவது நடிகையா நடிகனா என்று சொல்லியிருந்தால் இந்த அரங்கம் நிறைந்திருக்கும். அல்லது இந்த பட்டிமன்றத்தை திரைப்பட பாடல்களில் நிலைத்திருப்பது, நீடித்திருப்பது, இனிப்பாய் இருப்பது பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்று சொல்லியிருந்தால் கூட்டம் அதிகமாக இங்கே இருக்கும். நான் பல நிகழ்ச்சிகளில் அந்த பட்டிமன்றங்களை நடத்தியிருக்கிறேன். அந்த திரைப்படத்தை பொறுத்த முறையில் திரைப்படத்தை தொட்டு அதை இட்டு காட்டுகின்ற பட்டிமன்றங்களுக்கு கூட்டம் வருகிறது. அந்த மாதிரி தலைப்பு வைத்திருந்தால். ஆனால் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்களை பொறுத்தவரையில் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உணர்ச்சி மிக்க தமிழை ஊரார் போற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அழகான ஒரு தலைப்பை இங்கே அருமையாக கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு தலைப்பு, சிறந்த தலைப்பை தந்திருக்கின்ற காரணத்தினால் இங்கே கூட்டமில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி அனைத்து இடத்தில் ஒளிபரப்பப்படுகிறது என்ற செய்தி அறிந்து நான் மிக மிக மகிழ்ந்திருக்கிறேன். தமிழின் எழுச்சிமிகு எதிர்காலத்திற்கு இன்றமையாத தேவை எழுத்தாளர்களே, வாசகர்களே. தமிழின் எழுச்சிமிகு எதிர்காலத்திற்கு இன்றமையாத தேவை
எழுத்தாளர்களே வாசகர்களே என்ற ஒரு தலைப்பை மிக அருமையாக கொடுத்திருக்கிறார்.